நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சறுக்கியபடி வந்து சாலை நடுவில் இருந்த தடுப்பு பகுதியில் கவிழ்ந்து சுழன்ற விபத்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பவானி பகுதியில் இருந்து குமாரபாளையம் வழியாக கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு கார் ஒன்று இன்று காலை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் கார் விற்பனையகத்தின் அருகே சென்று கொண்டிருந்த போது லாரியினை முந்த முயன்றது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறமாக வந்து சாலை ஓரமாக இருந்த தடுப்பு சுவற்றில் மோதி சிறிது தூரத்திற்கு உருண்டோடி அருகில் இருந்த சாக்கடை கால்வாய்க்குள் விழுந்து நின்றது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் காரில் பயணித்த 4 நபர்களை சிறிய காயங்களுடன் மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குமாரபாளையம் போலீசார் இது குறித்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி பிரபாகரன்.